கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வேத வசனத்தில் இருந்து பார்க்க போகிற வேத பகுதியில் என்னாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த காரியம் எதற்காக இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்வோம். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனமும் 23வது வசனத்தையும் முதலாவதாக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நீ ஆரோனோடும் சரி அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அநேக நேரங்களிலே ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். அநேக நேரங்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் இதே போலதான் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நீ அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்து நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் 3 காரியத்தை குறித்து அவர் சொல்லப்படுகிறார். முதலாவது என்ன அப்படி என்றால், முதலாவதாக அவர் பாதுகாப்புக்காக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார். இரண்டாவதாக கிருபைக்காக ஜெபிக்கிறார். மூன்றாவதாக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறார். முதலாவது 24வது வசனத்துல நம்ம வாசித்து பார்ப்போமானால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்படி என்றால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும்படியாக அவர் பாதுகாப்புக்காக ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். நம்ம எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் பாதுகாப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தும் பொழுது கர்த்தர் எப்படி பாதுகாத்தாரோ அதே போல நமக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டுமானால் அவருடைய பாதுகாப்பு நம்மளோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும் என்பதை இந்த காரியங்கள் குறிக்கப்படுகிறது. இரண்டாவதாக 25வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. கர்த்தருடைய முகம், அவருடைய பிரகாசம் நம்முடைய முகத்திலே பிரகாசிக்கும்படியாக நமக்கு ஒரு இரக்கம் செய்கிறார், நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் நாம் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறோமோ கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்து அவருடைய கிருபையை கொடுத்து, கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. அந்த கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது எந்த நாள் வரையும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நம்மளை பாதுகாத்து நடத்தும். அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது 26வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, உன்மேல் பிரசன்னமாக்கி என்று சொல்லப்படுகிறது. உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது இப்பொழுது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு வேலை காணப்படலாம். ஆனால் தேவனுடைய சமாதானம், தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம் அது குறைவாக இருக்காது, அது நிறைவான ஒரு பெரிய ஒரு சமாதானமாக இருக்கும். நம்முடைய உள்ளத்துல ஏதோ ஒரு சமாதானம் இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்பொழுது என்றால் நமக்கு சமாதானம் வேண்டும், நம்ம இருதயத்துல நம்ம மனசுல ஒரு நிம்மதி வேண்டும்னா தேவனாகிய கர்த்தர் அந்த சமாதானத்தை, அந்த நிம்மதியை நமக்கு கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும்.
இந்த 3 காரியங்களுக்காக கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனுக்காக, அவருடைய குமாரனுக்காக நீ ஜெபிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த 3 காரியத்துல என்ன என்ன இருக்கு என்றால், முதலாவது 24வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாதுகாப்பு உண்டாகிறது. இரண்டாவதாக நம்ம 25வது வசனத்துல பார்க்கும் பொழுது கிருபை உண்டாகிறது. மூன்றாவதாக நம்ம 26வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது சமாதானம் உண்டாகிறது. அப்படி என்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த 3 காரியம், இந்த 3 ஆசீர்வாதமும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை பார்த்து எப்படி ஆண்டவர் சொல்லும்படியாக அவர் ஆசீர்வதிக்கிறாரோ, இன்றும் நம்முடைய சபைகளிலும் கூட அந்த ஆசீர்வாதத்தினாலே தான் இப்பொழுது எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்தினால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட பாதுகாப்பை குறித்து, கிருபையை குறித்து, சமாதானத்தை குறித்து தியானிக்கப்படும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் தங்கும்படியாக அவர்களை தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.